everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல ரேஷியோஸ்ல இருக்கக்கூடிய லெவல் 0 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுலயும் கம்பேரிஷன் அண்ட் கம்பைனிங் ஆஃப் ரேஷியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரேஷியோ இன் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்திருக்க ரேஷியோவை டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதாவது ரேஷியோவை கம்பேர் பண்ண போறீங்க. ஸோ ரேஷியோ கம்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க ரேஷியோவை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்ல எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் அதோட டினாமினேட்டரை காமன் ஆக்கணும்னு உங்க நியூமரேட்டர் டைரக்டா கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரேஷியோட ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் பார்க்கலாம். 2/3, 3/4, 5/6 and 1/5. இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 5. இதோட LCM 60. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் 60 சேஞ்ச் பண்ணணும். இந்த டினாமினேட்டர் 60 சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே நான் 20/20 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 40/60 கிடைக்கும். இங்கே நான் 15/15 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 45/60. இந்த ரேஷியோ கூட 10/10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூ 50/60. இங்கே 12/12 மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கக்கூடிய வேல்யூ 12/60. இப்போ என்னோட டினாமினேட்டர் எல்லாமே காமன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். டிசெண்டிங்கிறது ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோனா 5:6. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ 5:6. அடுத்து இருக்கக்கூடியது 45. அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோ 3:4. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது 40. அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோ 2:3. அடுத்தது லீஸ்ட்ல இருக்கக்கூடியது 12. அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோ 1:5. ஸோ இதோட டிசெண்டிங் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:6, 3:4, 2:3, 1:5. ஸோ வாங்க செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க ரேஷியோ எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் A:B is 2:3, B:C is 4:5, then what will be the value of A:B:C? ரெண்டு ரேஷியோ கொடுத்து ரெண்டு ரேஷியோ கம்பைன் பண்ணி சிங்கிள் ரேஷியோ கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே கம்பைனிங் ஆஃப் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கம்பைன் பண்ணுவீங்கன்னா A:B, B:C, அதாவது காமனாக இருக்க டேர்ம் இதுக்கு கீழே அதை எழுதணும், பிக்கு கீழே B எழுதணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும் A:B, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் B:B, அதுக்கப்புறம் B:C. இந்த டயக்ராமில் போட்ட மாதிரி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கம்பைன் ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2:3, 4:5, 4 3க்கு கீழே எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் 2 × 4 8, 4 × 3 12, 3 × 5 15. ஸோ A:B:C யோட வேல்யூ 8:12:15. வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ரெண்டு ரேஷியோ கம்பைன் பண்ணி சிங்கிள் ரேஷியோ ஃபார்ம் பண்ணோம். இந்த ப்ராப்ளமில் 3 ரேஷியோ கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ரேஷியோ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீஜர் சேம் தாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோ கம்பைன் பண்ணோம். வரக்கூடிய ரேஷியோ கூட தேர்ட் ரேஷியோ கம்பைன் பண்ணோம். ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் A:B is 1:2 and B:C is 1:2 and C:D is 2:3, then what will be the value of A:B:C:D and A:D? A:D எப்படி கண்டுபிடிவீங்கன்னா ஃபஸ்ட்டு A:B:C:D கண்டுபிடிச்சிட்டு இதில் Aயோட வேல்யூ Dயோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணால் A:D கிடைச்சிருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோ கம்பைன் பண்ணணும். 1:2, 1:2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா 1. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா 2. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா 4. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ கூட தேர்டாக இருக்கக்கூடிய ரேஷியோ கம்பைன் பண்ணுவீங்க. இது எதோட ரேஷியோ B:C யோட ரேஷியோ. ஸோ A:B:C, தேர்டாக இருக்கிறது C:D. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ப்ரொசீஜர் ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். இந்த C வேல்யூ எடுத்து இந்த என்டையர் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த C வேல்யூ எடுத்து இந்த என்டையர் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு சியோட வேல்யூ காமன் ஆயிரும். இப்போ டேரெக்டாக A:B இந்த ரெண்டு C வேல்யூ சேமா D போடுவீங்க. அதுதான் ப்ரொசீஜராக இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ பாங்க இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். 1:2:4 C:Dயோட வேல்யூ 2:3. இப்போ 2 × 1 2, 2 × 2 4, 4 × 2 8, 4 × 3 12. ஸோ இங்கே காமனாக 2 எல்லாத்துலேயும் இருக்கா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1:2:4:6. ஸோ இப்போ A:B:C:Dயோட வேல்யூ 1:2:4:6. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருந்தா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A:D? இப்போ Aயோட வேல்யூ 1, Dயோட வேல்யூ 6. இப்போ A:D வேல்யூ 1:6. ஸோ வாங்க ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். So fourth problem பார்த்தீங்கன்னா the ratio of number of boys and girls in a college is 7:8. If percentage increase in number of boys and girls is 20% and 10% respectively, what will be the new ratio? இங்கே பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கொடுத்துருக்க ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7:8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கலாம். நான் 70:18 எடுத்துக்கிறேன் கேல்குலேஷன் சிம்பிளாக இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் பாய்ஸோட கவுண்ட்டை 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 70லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 70யோட 20% என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 10% 7,
20%ங்கிறது 14 இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு 84 கிடைக்கும். கேர்ள்ஸ் கவுண்ட்டில் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10%ங்கிறது 8 இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு 88 கிடைக்கும். அப்போ ரேஷியோ என்ன வரும்? 84:88. இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? அதாவது 2 4ஆல் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 21:22. ஸோ அப்போ நியூ ரேஷியோங்கிறது 21:22. வாங்க லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்க. A sum of money is distributed among A, B, C, D in the proportion of 5:2:8:4. If C gets 1000 more than D, then what will be the share of B? C க்கு D க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 1000 சொல்லியிருக்காங்க. இப்போ C க்கு D க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ரேஷியோ பாருங்க 4 ரேஷியோஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த 4 ரேஷியோட வேல்யூ 1000 இருக்குமா? இப்போ இதுலேருந்து 1 ரேஷியோட வேல்யூ சொல்லலாமா? 1 ரேஷியோட வேல்யூ ஒன்றும் இல்லை 250. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? பிங்கிறது எவ்வளோ ரேஷியோ? 2 ரேஷியோ. நம்மளுக்கு தெரியும் 1 ரேஷியோட வேல்யூ 250. அப்போ 2 ரேஷியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 500. ஸோ பியோட ஷேர் 500. ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி.